கோயமுத்தூரில் உள்ள பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் பெருமையும் பொருந்திய பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. 4 தனித்தனி அமர்வுகளில் ஒவ்வொன்றும் சிறப்புமிக்க விருந்தினர்களின் முன்னிலையில் மொத்தம் 2540 மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. மேலும் பல்வேறு துறைகளில் தரவரிசை பெற்ற 50 பேருக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி பிரார்த்தனையுடன் தொடங்கியது. KCW செயலாளர் டாக்டர் என். யசோதா தேவி பிரமுகர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரிகளை அன்புடன் வரவேற்றார். புதுடெல்லியில் உள்ள இந்திய அரசின் CSRின் இயக்குனர் ஜெனரல் மற்றும் DSIRின் செயலாளர் டாக்டர் என். கலைச்செல்வி பட்டமளிப்பு உரை நிகழ்த்தினார். பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு தேடுபவர்களாக அல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மாற வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியாவின் இளைஞர் பலத்தை பயன்படுத்துவதில் தரமும் அளவும் முக்கியம் எனவும், ஐபோனில் புதிய அம்சங்களை உருவாக்கும் தொடர் ஆராய்ச்சியும் 10 நிமிடங்களில் சார்ஜ் ஆகி 800 கிலோமீட்டர் பயணம் செய்யும் சீனாவின் மின்கார் போன்ற உலக முன்னேற்றங்களையும் எடுத்துக் கூறினார். இறுதியாக, பூமிக்கும் அதற்கு அப்பாலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவது பட்டதாரிகளின் கடமை என அவர் கூறினார். சமூக அறிவியல், அடிப்படை அறிவியல், கணக்கீட்டு அறிவியல், வணிகம் மற்றும் மேலாண்மை துறைகளைச் சேர்ந்த முதுகலை மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. 2வது அமர்வில் தமிழ்நாட்டின் சென்னை ICT அகாடமியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீகாந்த் வெங்கட்ராமன் அவர்கள் கல்வி நிறுவனத்தின் நல்ல பெயரையும் மாணவர்களுக்கு திறன்களை அளிப்பதில் ICT அகாடமியின் முக்கிய பங்கையும் வலியுறுத்தினார். மேலும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என பட்டதாரிகளை நினைவூட்டினார். இந்த அமர்வில் அடிப்படை அறிவியல் மற்றும் கணக்கீட்டு அறிவியல் துறையில் பட்டம் பெற்றவர்கள் தங்கள் பட்டங்களை பெற்றனர். இந்திய அரசின் தேசிய நிபுணர் ஆலோசனை குழுவின் தலைவர், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறை அடல் இன்னோவேஷன் மிஷன் முன்னாள் இயக்குனர் மற்றும் புதுடெல்லியில் உள்ள நிதி ஆயோக்கின் கூடுதல் செயலாளர் திரு R. ரமணன் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை பாராட்டினார். வணிக பிரிவை சேர்ந்த பட்டதாரிகள் கைத்தட்டலுக்கு மத்தியில் தங்கள் பட்டங்களை பெற்றனர். ஒரு பெண் கல்வி கற்றால் முழு சமுதாயமே உயர்வடையும், ஆனால் ஒரு ஆண் கல்வி கற்றால் அவர் மட்டுமே உயரடைவார் என்பதை வலியுறுத்தி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். பெண்களின் பல்துறை வலிமையை சீதை, காளி, துர்கை போன்ற தெய்வங்களோடு ஒப்பிட்டார். மற்றும் மேரி கோம், கல்பனா சாவ்லா, இந்திரா நூயி போன்ற முன்னோடிகளையும் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டார். மேலும் தொழில்துறையில் வேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு AI தாக்கத்தை பற்றியும் உரையாற்றினார். தேசிய சூரிய ஆற்றல் நிறுவனத்தின் இயக்குனர் ஜெனரல், உத்தரப்பிரதேசத்தின் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் மின் பொறியியல் பேராசிரியர்